பாசிமணி ஊசிமணிகளை விற்றுக்கொண்டு காட்டிலிருந்து நாட்டிற்குள் வந்தவர்கள் இவரின் முன்னோர்கள். ஆனால் இவரோ நுனி நாக்கு ஆங்கிலம் பேசும் மாடர்ன் பொறியியல் பட்டதாரி. தன் சமூகத்தையே தன்னுடைய சாதனையால் தலை நிமிர வைத்திருக்கிறார். இவரது சமூகத்தின் ஒரு விடுவெள்ளி என்று சொன்னாலும் மிகையாகாது. படத்தொகுப்பை பார்க்கலாம். நம்மால் புறக்கணிக்கப்படும் சமுதாயத்தில் இருந்து புயலாய் புறப்பட்டிருக்கும் இளம் வயது சாதனையாளர் இவர். இருப்பதை கொண்டே இளைப்பாறிக் கொண்டிருந்த ஒரு சமூகத்தின் இயலாமை இருளை போக்க இடையறாது உழைத்துக் கொண்டிருப்பவர். திருச்சி தேவராயநேரியில் பிறந்த இவரின் தந்தையும் தாயும் பள்ளிப் படிப்பை முடித்தவர்களே. வெற்றிலை மெல்லும் வாய், கழுத்து நிறைய பாசிமணிகள், கை நிறைய வளையல்கள், அழுக்கான உடலில் அரை பாவாடை, இடுப்பில் ஒரு குழந்தை என நரிக்குறவ பெண்ணின் சித்திரத்தையே சிதறடித்து சிட்டாய் பலம் வருபவர். 3ஆம் வகுப்பு படிக்கும் போதே சக மாணவர்களின் கிண்டலுக்கும் கேலிக்கும் உள்ளானாலும் தன்னம்பிக்கையோடு படித்து தனிப்பாதை அமைத்தவர். இளம் வயதிலேயே திருமணம், குழந்தை என முடங்கி போய்விடும் சமூகத்தில் பல எதிர்ப்புகளையும் தடைகளையும் தாண்டி படித்து பட்டதாரியாய் பொறியாளராய் வெற்றி கொடி நாட்டியவர். பொறியியல் படிக்கும் போதே கேம்பஸ் இன்டர்வியூவில் கை நிறைய சம்பளத்துடன் சண்டிகரில் கிடைத்த வேலையை துச்சமாய் உதறி தள்ளி தன் இன மக்களின் மேம்பாட்டிற்காக அயராது பாடுபடுபவர். பொறியியல் படித்து பொறியாளராய் வலம் வருவதை விட 25 வருடங்களாக தன் தந்தை நடத்தி வரும் திருவள்ளுவர் குருகுல உண்டு உறைவிட பள்ளியில் காலியாக உள்ள சத்துணவு அமைப்பாளர் பணியில் பணியாற்றுவதையே பெருமையாய் கொள்பவர். பாட்டும் நடனமுமாய் வாழ்வை கொண்டாடும் நாடோடி மக்களுக்கு மத்தியில் பரதநாட்டியத்தை முறைப்படி கற்றவர் இவர் ஒருவரே. விளையாட்டில் ஆர்வமுள்ள இவர் பேட்மிண்டனில் மாவட்ட அளவில் பல பரிசுகளை வென்று முன் உதாரணமாய் திகழ்பவர். தன் இன மக்களின் அறியாமையை அகற்றி பெண் குழந்தைகள் கல்விக்காக, அவர்களின் மேம்பாட்டிற்காக அயராது பாடுபடுபவர். பிள்ளைகள் நிறைய பெற்றுக்கொள்வதை பெருமையாய் நினைக்கும் கூட்டத்தினரிடையே 2 பிள்ளைகள் மட்டுமே பெற்று இருவரையும் நன்கு படிக்க வைத்த இவரின் பெற்றோரும் பெரிதும் பாராட்டிற்கு உரியவர்களே. நுனிநாக்கு ஆங்கிலம், மாடர்ன் லுக் என வலம் வரும் இன்றைய நவநாகரிக பெண்களுக்கு மத்தியில் அதற்கான அத்தனை தகுதி இருந்தும் தன்னின குழந்தைகளின் கல்விக்காக வாழ்க்கையே அர்ப்பணித்த தியாகச் செம்மல் இவர். தடைகள் பல தாண்டி அவமானங்களை வெகுமானமாய் மாற்றி தன் இனத்தின் உயர்வுக்காக மட்டுமே பாடுபடுபவர்தான் தமிழ்நாட்டின் நரிக்குறவர் இனத்தின் முதல் பொறியியல் பட்டதாரி பெருமைமிகு செல்வி ஸ்வேதா மகேந்திரன் அவர்கள். இவருக்கு விருதினை வழங்குவதற்காக மெகா டிவியின் நிர்வாக இயக்குனர் திருமதி ஜெயந்தி தங்கபாலு அவர்களையும் முன்னாள் மத்திய அமைச்சர் திரு கே வி தங்கபாலு அவர்களையும் அன்போடு அழைக்கிறேன். மெகா மகளிர் நரிக்குறவர் சமுதாய முதல் பொறியாளர் விருது Mega Women's Award for becoming the first engineer from the Narikuravar community. ஸ்வேதா, எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். தேங்க்யூ வெரி மச் மெகா டிவி, அங்கிள் தங்கபாலு, ஆன்டி ஜெயந்தி தங்கபாலு, எல்லாருக்கும் நன்றி. ஐம் ரியலி ஹாப்பி டுடே. அதாவது நான் இன்னைக்கு இந்த அவார்டுக்கு வர்த்துன்னு நினச்சி இவங்கெல்லாம் வந்துட்டு சீஃப் அதாவது மெகா டிவி சீஃப் அவங்களுக்கு கால் பண்ணி சொன்னப்போ ஐ வாஸ் ரியலி சர்ப்ரைஸ்ட். அப்போது என்னை கூட வந்து இவங்க மதிக்கிறாங்க. இப்போது இந்த கம்யூனிட்டின்னு இல்லாமல் இந்த கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லாமல் அவங்க என்னையும் ஒரு
எப்படின்னா நானும் ஒரு சாதிச்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஆல். அண்ட் ஐ விஷ் டு புட் ஃபார்வர்ட் ஒன் திங் ஹியர். நாங்கள் அப்பா அம்மா வந்துட்டு என்ஜிஓ பாஸ்ட் ஒரு 25 இயர்ஸாக. ஸோ வி ஆர் எஜுகேட்டிங் சில்ட்ரன்ஸ் இன் மை கம்யூனிட்டி. ஸோ அதாவது நான் இப்போ வந்திருக்கேன்னா நிறைய தடைகள் தான். இப்போ நான் இந்த மாதிரி சந்தித்த மாதிரி எங்கள் பிள்ளைங்க கண்டிப்பாக தே ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் டு ஸ்டடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஸோ அவங்களுக்கு நிறைய தடைகள் வர்றதுனால தான் அவங்க படிக்கிறதே கிடையாது. ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணலனாலும் அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருந்தால் தட் வில் அவன் நிறைய பிள்ளைங்க வந்துட்டு முன்னாடி வரத்துக்கு முயற்சியாவது செய்வாங்க. அதாவது சேஞ்சுனா உடனே வந்துடாது. நான் வந்துட்டு உங்களோட விஷன் வந்துட்டு எங்கள் மேலே உடனே சேஞ்ச் ஆகும்னு சொல்லலை. அட்லீஸ்ட் மனசில் இருந்தால் ஃபஸ்ட்டு மனசில் நினைங்க, அதுக்கப்புறம் நினைக்கவே நினைக்காதீங்க. அதுதான் என்னோட தாட்டு. ஸோ வந்துட்டு இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு தேங்க்யூ ஆல். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் ஸ்வேதா. யா அண்ட் ஒன் மோர் ரெக்வஸ்ட் ஹியர். ஸோ நாங்கள் இப்போ ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது அது வந்துட்டு இப்போ ரொம்ப ஒரு வீக்கான ஒரு நிலமையில தான் இருக்குது. ஸோ இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் மட்டும் படித்தா பத்தாது, இது மட்டும் பெருமை கிடையாது. பிகாஸ் ஐ ஹாவ் சப்போர்ட்டட் பேரண்ட்ஸ். அவங்க என்ன நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க நான் படிக்கிறதுக்காக. இப்போது எங்கள் கம்யூனிட்டியில் பிள்ளைங்களாம் சப்போர்ட் பண்ணவே மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் அஃப்ரைட் ஆஃப் அதர் கம்யூனிட்டி பீப்புள். இவங்க பிள்ளைங்களை இப்படி சொல்லிடுவாங்க, அப்படி சொல்லிடுவாங்க, அப்படி சொல்லிட்டு பயங்கரமாக பயப்படுவாங்க. பிகாஸ் எங்கள் கம்யூனிட்டி கல்ச்சர் பார்த்திங்கன்னா பெண்களை வந்துட்டு பயங்கரமாக மதிக்கிற ஒரு கம்யூனிட்டி. ஒரு பொண்ணு பிறந்தா அப்படி அது ஒரு பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி தே வில் செலிப்ரேட். அப்புறம் வந்துட்டு டவுரியெல்லாம் கேர்ள்ஸ் கொடுக்க மாட்டாங்க, பாய்ஸ் தான் டவுரி கொடுத்து கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா விடோஸ் கிடையாது. இப்போது அந்த மாதிரி மேரேஜ் பண்ணிவிட்டு வீட்டில் யாரும் இருந்ததில்லை. ஸோ வந்துட்டு நிறைய ஃப்ரீடம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கல்ச்சரில் வளர்ந்த பொண்ணு தான்னா இப்போ அந்த மாதிரி வளர்ந்துட்டு நீங்கள் இப்படி கிரிட்டிசைஸ் பண்ணுறது பார்த்தா பெண்ணே ஒரு பாவம் போல் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு இப்படி ஒரு சென்சிட்டிவான ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துடாதீங்க. அதுதான் என்னோட ரெக்வஸ்டிங்க. ஸோ உங்களோட ஹெல்ப்பையும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் இந்த இடத்துல. தேங்க்யூ வெரி மச். இவங்க சொன்ன செய்திகளை முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள்ட்ட பகிர்ந்துக்கோங்க கண்டிப்பாக.